சிவன் ராத்திரி அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிவன் கோயிலுக்கு இன்னைக்கு போக போறோம். மணக்கால்ல இருக்கிற அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்ததான் நம்ம திருவாரூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வடகண்டத்துல இருக்கிற கரைவீரநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்ததான் நம்ம பட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்ற அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சிவன் ராத்திரி, அதனால நம்ம மணக்கால்ல இருக்கிற அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு போகும்போது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் வந்துச்சு. அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில். இன்னைக்கு சிவன் ராத்திரி அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சிவன் கோயிலுக்கு இன்னைக்கு போக போறோம். மணக்கால்ங்கிறது சிவனுடைய திருமணத்திற்காக பந்தக்கால் உண்ண இடம். அதனாலதான் மணக்கால்னு பேரு இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கே பேரானது. அதனால திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்தலம். மேற்கு பார்த்த சிவலிங்கம், சுயம்புலிங்கம், அகத்திய முனிவர் பூஜை பண்ணதுனால அகத்தீஸ்வரர்னு பேர் வச்சு. அடுத்ததான் நம்ம பட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்ற அபிமுக்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலும் ரொம்பவே பழமையான கோவில். இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம திருவாரூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சிவன் ராத்திரி அப்படின்றதுனால நாட்டியாஞ்சலி ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்கும். வடகண்டத்துல இருக்கிற கரைவீரநாத சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் ராத்திரி அப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து மணக்காலில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் நடந்தே போவோம். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு எந்தெந்த கோயிலுக்குலாம் போனீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல கொஞ்சம் கருப்பா இருக்கீங்கக்கா, ஆனா உண்மையாவே வந்த போது நல்லா வெள்ளையா இருக்கீங்கக்கா. ஹாய்க்கா.